உங்களிடம் வந்துள்ள சத்திய வேதத்தை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். நீங்கள் உங்கள் இறைவனான அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டதற்காக இத்தூதரையும் உங்களையும் வெளியேற்றுகிறார்கள். என் பாதையில் போரிடுவதற்காகவும் என் பொருத்தத்தை நாடியும் நீங்கள் புறப்பட்டிருப்பீர்களே, அப்போது நீங்கள் பிரியத்தால் அவர்களிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் மறைத்து வைப்பதையும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நான் நன்கு அறிந்தவன். மேலும் உங்களில் இருந்தும் எவர் இதை செய்கிறாரோ அவர் நேர்வழியை திட்டமாக தவறவிட்டு விட்டார். அவர்களுக்கு உங்கள் மீது வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் உங்களுக்கு விரோதிகளாகி தம் கைகளையும் தம் நாவுகளையும் உங்களுக்கு தீங்கிழைப்பதற்காக உங்கள்வால் நீட்டுவார்கள். தவிர நீங்களும் காபிர்களாக வேண்டும் என்று பிரியப்படுவார்கள். உங்கள் உறவினரும் உங்கள் மக்களும் கியாம நாளில் உங்களுக்கு எப்பயனும் அளிக்க மாட்டார்கள். அந்நாளில் அல்லாஹ் உங்களிடையே தீர்ப்பளிப்பார். அன்றியும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் உற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான். இப்ராஹீமிடமும் அவரோடு இருந்தவர்களிடமும் நிச்சயமாக உங்களுக்கு ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. தம் சமூகத்தாரிடம் அவர் கூறியபோது, உங்களை விட்டும் இன்னும் அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வணங்குகிறவற்றை விட்டும் நாங்கள் நிச்சயமாக நீங்கிக் கொண்டோம். உங்களையும்